இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சிகளை காணலாம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். வேற என்ன செய்வீர்கள்? வளர்ச்சிதான். தாயை கொன்னுவிட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்? இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லாருமே சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலைக்கு என்ன கிடைக்கும்? பல தொழிற்சாலைகள் இங்கு அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடெங்கிலுமே எல்லாமே பிடித்தான். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. வேலைக்கு என்ன? சம்பளம். சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? 3 வேளை பசியாமல் சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அதுதான் கேள்வி. சாப்பாடு எங்கிருந்து வரும்? குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு, உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு, சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி? 100 பேரில் மரணம், 99 பேர் 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் என்ன? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? மது அருந்தினாலா, புகைத்தாலா, பான்பராக்கு, பீடா, குட்கா போட்டாலா? இல்லை, தாய்ப்பாலை உண்டால். தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது? தாயின் பால் நஞ்சாகிட்டது. உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத, விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.